அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஊதிக்காரர் கை சோடு இத்தனை சோடு கையில வச்சுட்டு இப்படி கீழே பார்த்துட்டு இருக்கீங்களே. அழகான ஒரு பெண் வந்திருக்குது. இந்த அழகான பெண்ணிடத்தை பேசுவதற்கு ஆள் இல்லாத பாவி இப்படி அனாதையா நான் தவிக்கிறேன்னு என்கிட்ட பேசுவதற்கு ஒரு ஆள் இல்லையா? பாப்பா ஏண்டி தங்கம் எடுத்துட்டு சொல்லமா பொம்பளையா அம்மா ஏம்மா உன் நேரத்துல பேசிட்டு ஒரு ஆள் வேணும்னு கேட்டேன். ஒரு 3000 நேத்தே வாங்கினேன். 3000 ரூபாமா? 3000 ரூபாயா? ஆமா, நீங்க கொடுத்தீங்களா ஆள் பேர சொல்லி? ஆமா. அந்த காசை கொண்டுட்டு எங்க போனோம் தெரியுமா? எங்க போன? உடனே ஏறணுமா? கேரளா போனேன். கேரளா அங்க போய் பார்த்தேன். என்ன கிடைச்சது? அங்கேயும் கிடைக்கல. என்ன கிடைக்கல? பொண்ணு. ஓ, கேரளாலயே பொண்ணு கிடைக்கல. அதை விட்டு எங்க போனோம் தெரியுமா? நெட்டா சேலம் போனேன். கேரளால இருந்து நெட்டா சேலம் இப்படி வந்து சேலம் போய் அங்கேயும் கிடைக்கல. என்னது? அங்கேயும் பொண்ணு கிடைக்கல. அண்ணன் தம்பி கிடைக்கல. ஆமா. அதை விட்டு எங்க போனோம் தெரியுமா? மெட்ராஸ் போனோம். மெட்ராஸ். ஏப்பா, இங்க இருந்து மெட்ராஸ் நேரா அங்க போயிட்டீங்க. அங்க போயிட்டேன். அங்க போன என்ன பாரமா? அங்க போய் பார்த்தா ஆமா, அது மட்டும் இல்ல, கண்ட இடத்துல பங்களா கட்டி விட்டுக்கிறோமா? பாதிப்பட்டவரா? பஸ் ஸ்டாண்ட் கண்ட பக்கமெல்லாம் என்கிட்ட பேசுறது ஒரு பொம்பளை கிடைக்கல. ஆமா, ஒரு ஆம்பளை தான் கிடைச்சிருக்காரு. ஆமா, அந்த ஆம்பளை பெண்களுக்கு என்ன நல்லா ரசிப்பா. நான் எப்படி தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட் பங்களா கட்டி விட்டுக்கிறோமா? பணக்காரரு. ஆமா, ஆனா சில்லறை போட்டு சில்லறை எடுக்கிறேன். சில்லறை போட்டு சில்லறை எடுக்கிறது எனக்கு ஒண்ணும் புரியலையே. சில்லறை போட்டு சில்லறை எடுக்கிறோம். சில்லறையா நிறைய இருக்குது. அப்படியா? ஆமா, ஆளே அப்படிதானா? ஆளே அப்படிதான். சரி, போனாடுன அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன பண்ணுவாரு? அவனை பாக்குறதுக்கு 10,000 செலவில்ல, 5,000 செலவில்ல. இவ்வளவு பெரிய பணக்காரங்க, ஒரு 10,000 5,000 செலவாகல. எவ்வளவுதான் செலவாகும்? 50,000 ரூபாய் செலவில்ல. ஒரு 5 ரூபா இருந்தா போதும். அடி மாயி, 5 ரூபா போதுமா? 5 ரூபா போதும். ஏழை பாலைங்க மேல அவர் ஒரு கரிசன மாட்டு இருக்குது. நல்ல மனுஷனா இருக்கிறாரு. அந்த 5 ரூபாயை கொண்டு விட்டு முன்னாடி இந்த மாதிரி சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாரு. இந்த மாதிரி சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாரு. யார போய் யார் மேல கம்பேர் பண்றது இல்லப்பா. அந்த மாதிரி ஒரு சேர் முன்னாடி போட்டு அந்த ரூமுக்கு முன்னாடி போட்டு அந்த ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு ரூமுக்கு முன்னாடி போட்டு சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாரு. அவர் கையில 5 ரூபாய் கொடுத்தா அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வெளியே வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு கையில பக்கெட், ஒரு கையில விளக்கமாறு. நீ போயிட்டு அந்த இடத்துல போய் கழுவிட்டு வந்துருவான். என்ன போயிட்டு வந்த இடத்த கழுவிட்டு வந்து ரூம் கக்கிச்சு கழுவி வாட்சி பண்ணுறான். அவனும் போய் என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கக்கூஸ் ஒரு ஆளுதான் கிடைச்சாரா? இல்லையா? வேற ஆள் இல்ல. ஆனா பேசுறாலும் பக்கமா பேசுவான். பெண்கள்கிட்ட நல்லா நடந்துப்பாரு. நடந்துவான். தோரணுன்னு பேசு. ஏக்கா, ஆள் இல்லாத பாவி அழுதாத்தான் முடியுமா? சிறு இல்லாத பாவி சிரிச்சாதான் முடியுமா? என்ன பண்றது? இன்னைக்கு இந்த ஆளை வச்சு கக்கூஸ் கவுரை வச்சு சமாளிக்க வேண்டியது. ஆமா, போய் பாக்கட்டுமா? போய் பாக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் எட்ட நின்னு பேசு. ஏன் நாய் குணமா? நாய் குணம். மத்தனை ஏற மாதிரி ஏறுவான். போய் பாக்கட்டா? போய் பாரு. என்னமாச்சு? ஏமாள் ஒரு என்னமா பண்ண பாயிரது விட்டானா? அண்ணா, என்னன்னு சொல்லுவே. என்னவா ஏமாளுற? வீணா போனவே, விளங்காது போனவே, கொள்ளையில போனவே, இந்த கட்டியில போனவே வந்து அப்படியே ஒரே தூக்கா இந்த புல்டோசர் விட்டு தூக்குற மாதிரி தூக்கி விட்டான்னா. எதனமா ஏமா தூக்குனாங்கறியா? எதன தூக்குனா? முன்னாடிதான் விட்டு தூக்குனா. இங்க தூக்குனானா? இங்க தூக்குனானா? இதுல தூக்குறாடா? அவள பாரு. அது எல்லா இடமும் தெரிஞ்சு வச்சிருக்கான்.
இரு, கேட்டு விட்டா ஏன்டா பிள்ளைய அங்கேக்கு போட்டு தூக்குறீங்க அப்ப? என்னாச்சு? அந்த பிள்ளை ஒரே ஒரு நாளைக்கு ஆமா நீ குதிராடு தீண்டி என்ன பண்ண போறா டே? ஆமா அந்த பிள்ளை ஏன்டா இப்படி பண்றே? பாவப்பட அந்த பிள்ளை தெரிஞ்சு ஆளு ஆயத்துல சோறு இருக்கிறான். ஒண்ணு மேல முன்னாடி வலிச்சுட்டு விடு மாதிரி இருக்குது. இவனை எல்லாம் புருஷனும் பக்கத்துல போட்டு படுத்தா வெகு அரசு புதியா தான் இருக்கும் நமக்கு. இவளை என்ன ஆம்பளையா இருப்பான்? ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லக்கா. ஆமா யார் தங்கச்சி? மச்சான் யாரா நீ? நீ யாரே இருக்கிற? எப்பறம் மச்சான் உனக்கு நானு? உன் தங்கச்சி கட்டினா அவனுக்கு மச்சான் தானே அவன். என்ன வச்சிட்டீல? உன் தங்கச்சி நான் வச்சுக்கிட்டான். சரி என் தங்கச்சி வச்சுக்கலாம் வர மாட்டா. எப்படியாவது அந்த பிள்ளைகளை கொஞ்சம் அப்படியா? உன் தங்கச்சி நான் வச்சுக்கிட்டான். ஐயோ இருக்குமே. ஏய் யாரே? ஐயோ அண்ணா ஒரே அடிக்காதீங்க. அண்ணே ஓய் பாரு என் தங்கச்சியா? அந்த பிள்ளைய நான் காதல பண்ணலான்னு இருக்கிறேன். காதலில பண்ண மாட்டேன், நீ எதுலயுமே பண்ண மாட்டேன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தங்கச்சி தங்கச்சி மசனாயி வர்ற மாதிரி வர்றான். நான் கேட்டவன உங்களை மாதிரி ஒரு பெண்களுக்கு பதுசா பேசுற ஆளு இருக்கக்கூடாது. ஆமா ஆமா என்னமா பண்றது? அழுவாதரா தங்கச்சி, அழுவாதரா 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 குட்டி. நாய் இருக்கிற உனக்கு என்ன பண்ண? நாய் கூட்டம் உனக்கு நல்லபடியா புத்தி சரி விடணும். அவன் யாருன்னு தெரியுமா? அவன் தான் மும்பைல இருந்து வந்துக்கிறான். பாம்பேக்காரரா? ஆமா பாம்பேக்காரரு. எதுக்கு வந்துக்காரு? அவன் யாரு தெரியுது? பெஜிலிக்காரர் இல்ல, சினிமா நடிகை. பிஎப்ல பெரிய ஆளு. அங்க சான்ஸ் கிடைக்கல சொல்லி அதாவது சுண்டமேட்டூர்ல கூத்தாடுது. இங்க போனா ஏதோ டைரக்டருக்கு யாராவது வந்தாலும் வருவாங்க, அவங்களை பிடிச்சி நம்ம வந்து எப்படியாவது ஜாயின் பண்ணிக்கலாம், நுழைஞ்சிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. அதனால அவன் பாக்குறதுக்கு தான் பார்த்து அரிசி மூட்டை இடத்த சோறு இருப்போம். ஆனா பாக்குறதுக்கு பையன் அப்படி இருந்தாலும் நல்லா குணமும் நல்லா அழகான பையன். ஆமா தங்கச்சி. சரி சரி நான் போய் பாக்கட்டா? ஆமா கொஞ்சம் எச்சரிக்கை நடந்துக்க. அவன் வந்து எல்லாராட்டும் கிடையாது. ஆமா ஆமா. ஆமா உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? என்ன ஒரு பெண்களை கண்டா அழகா ரசிக்க தெரியுமா தெரியாதா? நான் நல்லாவே அப்பா ஐயோ அண்ணா, நீ இதையெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறியா? நசிக்க போட்டு ஏதாவது கேக்குறியா நீ? ரசிக்கிறதுன்னா 10 ரூபாய் கிழிஞ்சு போச்சா? மனசுதான் சந்தோஷமா இருக்குமே. 440 நீங்க 40. ஒரு பெண்களை கண்டா அழகா ரசிக்கணும். ரசிப்பேன். அழகு கண்ணாடி என்ன பண்றது உனக்கு தெரியுதா? என்ன பண்றது? இதை ரசிக்க சொன்னீங்க. பாட்டு பாட்டு ஆட்டு பாரு. என்னமோ என்னமோ கண்டபடி திட்டுறியோ நினைச்சிருக்கியா? அழகு கண்ணாடி வாய் கோலி என் பத்து நாளைக்கு கோயம்பேட்டி மார்க்கெட்டில பத்து பாருடி சமாளி முட்டை தூக்குறவன் ஆள என்னடி அப்பு டவுனு வாழ்க்கையில வந்து போகுது அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேடி பட்டி எடுத்து நீ புலலாம் இப்ப சொல்ல 100 பேர்த்த சொலக்கி அடிப்பது. நீ ஊரு மட்டும் சொல்லு, எத்தனை பேர்த்து எல்லாத்தையும் இந்த அடிப்பா. பாட்டே எனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்கலன்னு நரேந்திர மோடிக்கே தெரியுமாயா? வேற பாடல் பாடு. இது வேண்டாம். ஆயில கோயிலுக்கு வர சொல்லி ஏன் வந்ததே குடும்பத்தை தர சொல்லி ஏன் தந்ததே ஏன் இப்ப கண்டபடி திட்டிட்டு போற மாதிரி பேசிட்டே போற? நல்ல ஒரு பாட்டு அழகான பையன் பாடுறதுல கோயிலுக்கு வர சொல்லி ஏன் வந்ததே குடும்பத்தை தர சொல்லி ஏன் தந்ததே என்ன பூசேரியாக்கி விட்டியே பாவம். ஜிம்முக்கு தான் போக சொல்லியே தன்னை ஜிம்முக்கு தான் போக சொல்லியே அன்னைக்கு நான் நினைச்சேன் எனக்கு அல்வாவை தந்து போட்டாலே புள்ளச்சில வர சொல்லியே அதே புள்ளச்சில வர சொல்லியே என்ன கையை விட்டு போக்க அதான் பாக்க உன்னால கையிலதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஆப்பிரிக்கா கொண்டு நெருங்கிருக்கும் தெய்வீகம் அந்த மாபெரும் புண்ணிய சபை இங்கதான் அமர்ந்திருக்கக்கூடிய மாட்சிமை அங்கே பெரியவர்களுக்கும் மற்றும் உண்டான மகளுக்கும் பெரியோர் யாவற்றுகளுக்கும் நம்முடைய சபா சார்பாக எல்லோருக்கும் பணிவான முதலுக்கு நன்றி.